ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்துலேருந்து நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி என்ன ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ வீடியோ அப்ளிகேஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பார்க்க முடியாதபடி எப்படி நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பர்சனலாக நிறையா ஃபோட்டோஸு வீடியோஸு ஃபேமிலி ஃபோட்டோஸு இதெல்லாம் வச்சுருப்போம். நல்ல ஃபோட்டோவும் வச்சுருப்போம், கெட்டதாக எதுனாலும் வச்சுருப்போம். இதை வந்து யாருமே பார்க்காத மாதிரி நம்ம எப்படி வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது, அந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் வீடியோ அப்ளிகேஷன் எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்படியுமே கேலரிலையும் எங்கே போய் மெமரி கார்டில் எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி எப்படி நம்ம வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது, யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பார்த்து அப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் பாரு, செட் அப்ஸ் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்குதா. இதில் வந்து 4 to 8 கேரக்டர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதில் வந்து நீங்கள் 4லேருந்து 8 நம்பர் வரையும் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன் பாருங்கள், 1 2 3 4. ஓகே, இது கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஈக்குவல்ட்டு இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், ஈக்குவல் இந்த பட்டனை அழுத்துங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க, 1 2 3 4. ஓகேவா, மறுபடியும் ஈக்குவல் கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்தது நீங்கள் இந்த பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரெக்வரி இமெயில், பாஸ்வேர்டு வந்து நம்ம மறந்துடுச்சு அப்படின்னா அதை ரெக்வரி பண்ணணும்னா நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் டிக் கொடுத்துட்டேன். ஓகே, அது வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்து ஹைட் பண்ணி மறைச்சி வைக்கிறது அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ்னு இருக்கா, அந்த ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கார்னரில் பாருங்கள் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கேமரா கேலரி 2 ஓப்பன் ஆகும். நீங்கள் கேலரியிலே தான் எப்படி ஃபோட்டோஸ் எப்படி வச்சுருப்பீங்க, கேலரிக்கு போங்க. கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் காமிக்கும். ஓகேவா, இதில் வந்து நான் ஒரு ஃபோட்டோஸை பாருங்கள், இந்த கேலரியில் இருக்க எல்லா இந்த ஃபோட்டோ எல்லாமே மறைச்சி வைக்கணும் அப்படின்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ நீங்கள் ஹைட் பண்ணணுமா இது ஃபுல்லாக நான் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பூட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த சிம்பிளை அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் ஹைட் ஆகிடுச்சு, வர சக்ஸஸ்ன்னு வந்துச்சா. ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா ஃபோட்டோஸும் இங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து அங்கே போய் நீங்கள் இந்த அப்ஸை வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் தான் வீடியோஸும் வந்து நீங்கள் வந்து இது மேலே கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கேலரியில் போய்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வீடியோ வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணுமோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் செலக்ட் பண்ணி இந்த பூட்டு மாதிரி இருக்கிற சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளீஸ் வெயிட், ஹைட்டிங் ஃபைல் ஹைட் ஆகிடுச்சா பாருங்கள், 3 வீடியோவும் ஹைட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ பேக் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3 வீடியோ வந்து ஹைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அங்கே போய்ட்டு கேலரியில் பார்த்தேன்னா இருக்காது, அங்கே நான் காட்டுறேன். பாருங்கள், பிடி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் தான் இருந்துச்சு, அந்த ஃபோல்டரே காணோம். ஓகேவா, அது வந்து ஹைட் ஆகிடுச்சு. இனிமேல் அது வந்து யாராலும் பார்க்க முடியாது. நீங்கள் மெமரி கார்டு வழியாக போய் பார்த்தாலும் அது வந்து யாருக்கும் தெரியாது. ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் வந்து இதான், இந்த கால்குலேட்டர் அப்படின்றது தான். இதை பார்க்குறதுக்கு கால்குலேட்டர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே அதில் இருக்குது. ஓகேவா, பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிறேன். மறுபடியும் கால்குலேட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் 1 2 3 4 கொடுத்தேன். 4 கொடுத்துட்டு இங்கே வந்து ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா வந்து அப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஃபோட்டோஸ் நான் வந்து ஆட் பண்ணது இங்கே இருக்குது. இதே ஹைட் பண்ணி வச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது, வீடியோஸும் இங்கே இருக்குது. இது மாதிரி தான் நம்ம வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது. லாஸ்ட்டில் பாருங்கள், அப்ஸை வந்து எப்படி லாக் பண்ணுறது அந்த ஆப்ஷன் தான் இது. ஓகேவா, அந்த இது இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.